ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துக்கலாம். ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு வானலில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு ஒரு கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா வெல்லத்தை பொடிச்சு போட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகு பதத்துக்கு வரணுன்றது அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் கிட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக நறுக்கினது ஃப்ரெஷ்ஷான இருக்கிற தேங்காயை அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பாகு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்டுருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதை நம்ம மாவில் ஊற்றி கிளறி விட வேண்டியதான். நல்லா இப்போது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அதை கரைச்சி விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிட்டு நம்ம திக்காக கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, வெள்ளை கரைசல் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி விடலாம். இப்போ நல்லா கரைஞ்சி விட்டது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விடலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரொம்பவே அந்த தேங்காயெல்லாம் நல்லா அந்த மாவோடு கலந்துரும். இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறணும். 3 இல்லை 4 மணி நேரம் கூட ஊறினா நல்லா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் அந்த பணியாரம் செய்கிறதுனால. இப்போ பணியார சட்டி வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்வீட் ரெசிபின்றதுனால பிள்ளைங்க கண்டிப்பாகவே சாப்பிடுவாங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா திருப்பி விட்டால் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. ரொம்பவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், மிச்சமே இருக்காது. எல்லாருமே அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவும் ஊற்றி எடுத்துடலாம். எப்போவுமே டைம் கிடைக்கும் போது வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் நம்ம ஈவனாக தான் சேர்த்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும், எனக்கு இன்னும் தித்திப்பு அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு கூட நீங்கள் வெல்லம் கரைசலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.